ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அண்ட் அப்கமிங் எனர்ஜி லெவல். ஓகேங்களா? இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, எந்த இடத்துல உங்களோட எனர்ஜி பிளாக் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வரக்கூடிய டேஸில் அந்த எனர்ஜி லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை ஏதாவது மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஜோடியாக் கார்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். அண்ட் நான் இப்போவே சொல்கிறேன், இந்த ஜோடியாக் கார்டுங்கிறதுனால ஒருத்தவங்க ராசிப்படியெலாம் கிடையாது. இது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? எல்லாருமே, எல்லா ராசிக்காரங்களுமே இதை பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கான டாபிக் எனர்ஜி லெவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் எனர்ஜி லெவல் தான் எவ்ரி திங். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி எதனால போகுது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜி இது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ லெவல்லலாம் இருக்காது. சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய வேலைகள் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் லைஃப்பில் எல்லாமே ஒரு ப்ராப்பரான, ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு லைஃப் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போராடி போராடி தான் கிடைக்குது. ஸோ அந்த போராட்டத்திலே உங்களுக்கு பாதி எனர்ஜி போயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் எனர்ஜி லெவலில் பார்க்குறப்போ சம்டைம்ஸ் ரொம்ப ஹைப்பர் எனர்ஜியாக இருக்கிறீங்க. இன்னைக்கே எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலான்னு ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடுவீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளரே நீங்கள் உங்களோட வேலைகளை முடிச்சிடுறீங்க. சம்டைம்ஸ் பார்க்குறப்போ ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஒரு நாளையிலே உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப எது ரொம்ப லோ ஆகுது, இல்லை ரொம்ப ஹை ஆகுது. சம்டைம்ஸ் ரொம்ப சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஓகே, லெட் மீ நான் ஃபேஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. சம்டைம்ஸ் ஏன் எனக்கு யாரோ ஹெல்ப் கிடைக்கும், ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காதா. ஸோ பிகாஸ் நீங்கள் ஆல்தோ பர்சனல் லைஃப்பில் நிறைய பெயின் பார்த்துருந்தாலும் நீங்கள் வெரி ஆம்பிஷியஸ் பர்சன் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் ஆல்சோ. லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு அந்த ஒரு விஷயம். ஸோ அதனால ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் போராடுறதுமே ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இப்போ கரண்ட் சூழ்நிலை பார்க்குறப்போ ஒரு சில பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுலே உங்களோட எனர்ஜி அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தாலும், இல்லை உங்கள் ஒர்க் ஏரியாவில் எங்கே பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுதுன்னா டெஃபினட்டாக அந்த எனர்ஜி உங்களை பாதிக்குது. ஸோ எதர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் எனர்ஜி அது நல்லா சேஃபாக இருக்கணும், நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படின்னா இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் ஒரு மேஜராக உங்களோட எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறதே. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது வரணும். ஆல்தோ நீங்கள் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும், வெரி ஆம்பிஷியஸாக இருந்தாலும், சம்வேர் உங்களோட பர்சனல் லைஃப் அதனால உங்களோட எனர்ஜி ரொம்ப பாதிக்குது. ஓகேங்களா?
ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் தேவை, நல்ல ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் மெடிடேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அட்லீஸ்ட் என்னால் மெடிடேஷன்லாம் ஒரே பிளேஸில் உட்காந்து பண்ண முடியாது, அதுக்கான ஒரு பிளேசஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. நேச்சர் ரிலேட்டடாக எங்கே போனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாகவுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கு. எதர் அந்த டிமாண்டை நீங்களே உங்களுக்கு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சம் பீப்புள் அந்த டிமாண்டை வைக்கிறாங்க உங்கள் லைஃப்பில். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது கரண்ட்லி. ஓகே, ஸோ இது கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, என்னோட ஒரு 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 மெசேஜ் வருது ஸ்ட்ராங்காக. அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர், இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஆனால் எனக்கு கண்டிப்பாக அதுக்கான பதில் வேணும், ஏன் ஃபெயில் ஆச்சு, எப்படி என் கையை விட்டு போச்சு, இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்குள்ளார வந்து ஒரு லயன் எனர்ஜி இருக்கு. லுக் அட் த கார்டு. உங்களோட எனர்ஜி வந்து சம்டைம்ஸ் வந்து பயங்கர பேஷனேட்டாக இருக்கும். அதாவது எந்த ரிஸ்க்கும் நான் எடுப்பேன், எப்படி வந்து நான் வந்து சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பயங்கர பேஷனும் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களால் சம்டைம்ஸ் ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இப்போ செய்கிற ஒரு சில விஷயங்கள்னால ஃப்யூச்சர்லையுமே எனர்ஜி வந்து ரொம்ப பிளாக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, உங்களுக்குள்ளார ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு, கிரியேட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கு. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி கரெக்டாக இருக்கும். பட் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறேன், தேவையில்லாத திங்கிங்கை கொண்டு வர்றதுனால உங்களோட நீங்கள் என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்தோ வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கும், சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நடக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுனா, உங்கள் லைஃப் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எஸ், அப்போ வந்து உங்களோட எனர்ஜி பாதிக்காது. பட் ஆனால் தேவையில்லாத இப்போ ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து அன்னெசரியான விஷயம். இதில் நீங்கள் எனர்ஜி ஹையாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பிளாக்கேஜஸ்ங்கிறது உருவாகும், உங்களை சுற்றியும் சரி உங்களுக்குள்ளாருமே சரி. ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் ஓகே. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா யூஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் சொன்னேன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க் ஆல்சோ தேவை தானே. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக தேவைப்படுது. பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓன் லைஃப். ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பிளாக் ஆகியிருக்கீங்க, எமோஷ்னல் அட்டாச் ஆகியிருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வர்றதுல தான் வந்து உங்களுக்கு பயங்கரமான சேலஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ இனி அப்கமிங் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறப்போ டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாகவுமே வருது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நெகட்டிவ்மே காமிக்குது. நெகட்டிவ் இன் த சென்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பவுண்ட்ரிஸை கிரியேட் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, ஃப்யூச்சரில் இனி வரக்கூடிய டேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் வந்து பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அண்ட் தேவையில்லாத இன்விடேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களோட எனர்ஜி பாதிக்காது.
ஓகேங்களா? ஐ வில் டேக் ஒன் மோர். Scorpio. See, this energy is intense, masterful, thoughtful, and magnetically charming, but also secretive and possessive. Scorpio வந்து zodiac signsலே பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சைன். எப்பயுமே ஸ்கார்பியோக்காரங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அவங்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். ஸோ இட்ஸ் அ வாட்டர் சைன் ஆல்சோ. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கார்பியோ இந்த எனர்ஜி வந்து வருது. ஸோ ஐ திங்க் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணணும் அண்ட் சீக்ரெட்டிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைஃப்பில், உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க அது மேற்கொண்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சீக்ரெட்டிவாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வரக்கூடிய டேஸில் சீக்ரெட்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து சேவ் ஆகும். சம்டைம்ஸ் யூ ஆர் வெரி பொசசிவ். தேவையில்லாததுக்கெல்லாம் பொசசிவ் ஆகுறீங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ட்ரைனிங் தான். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக மாறுவீங்க. அதாவது இப்போது சேஞ்சஸ் நல்லா தெரியுது. ஓகேங்களா? உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. அண்டு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வரக்கூடிய டேஸில். ஸோ வந்து நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. தட்ஸ் இட். அது மட்டும் போதும். ரியாக்ஷன்ஸை கம்மி பண்ணுங்க. அன்னெசரி இன்விடேஷன்ஸை அக்செப்ட் பண்ணாதீங்க. தட்ஸ் இட். நீங்கள் நான் இந்த சொன்னதை மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக வெளியே தெரிவிங்க. நீங்களே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் வந்து அட்ராக்ட் ஆவீங்க. அதாவது உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரா அண்ட் ரொம்ப சார்மிங்காக வந்து உங்களை காமிக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைகள்லையுமே வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கும் அண்ட் அதை பீப்புள் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய டேஸில் வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. அண்ட் எந்த சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ராமாஸில் இன்வால்வ் ஆகாதீங்க. பிகாஸ் வந்து ஐ திங்க் யாரோ ஒருத்தவங்க, இட் குட் பி அ ஃபேமிலி ஆர் எனி ஒன், ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமாவில் வந்து உங்கள் நேமை ட்ராக் பண்ணுற மாதிரி எனக்கு காமிக்குது. ஸோ பி கேர்ஃபுல். தேவையில்லாத ஃபைட்ஸ், தேவையில்லாத இடத்துல வந்து நீங்கள் ஃபிட் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னைக்கு வந்து எனர்ஜி ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எனக்குமான மெசேஜ் தான். அண்ட் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட எனர்ஜி ட்ரெயினிங்னு சொல்கிறோம்ல, அது எந்தெந்த இடத்துல எப்படி ட்ரெயின் ஆகுது, எதனால் நம்ம வந்து எனர்ஜி போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக இருக்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் வந்து ரொம்ப லேசி, டயர்டாக இருக்குன்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல எனர்ஜி ட்ரெயின்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்துட்டு உங்கள் எனர்ஜியும் சேவ் ஆகும். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாகவுமே வெளியே தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னைக்கு ரீடிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.